ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்றைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ மாறிவிட்டதால் தான் உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பதற்காக இன்று இரவு பொழுதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்போது இந்த பதிவை எதற்காக தெரியுமா உன் கண்களில் காட்டினேன்? நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நல்லபடியாய் நடந்து முடியப் போகிறது, பெருமகிழ்ச்சி உன் வாழ்வில் வந்து சேரப் போகிறது என்ற சந்தோஷ செய்தியை சொல்லி உனக்கான சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் வரவழைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன். கஷ்டங்களை நினைத்து நினைத்து நீ புலம்பிக் கொண்டே இருந்தால் மட்டும் அதற்கு தீர்வு கிடைத்து விடுமா என்ன? மாறாக அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வருவதற்கான வழிகளை நீ சிந்திக்க வேண்டும். எப்போதும் எந்த விஷயத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே வாழாமல் அதை சரி செய்து தாண்டி வருவதற்கான விஷயங்களை நீ யோசித்தாலே உன் மனதிற்குள்ளிருந்து நான் உனக்கு நல்வழி காட்டி உன் பிரச்சனைகளிலிருந்து நீ வெளிவருவதற்குமான நல்ல தீர்வையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே. இப்போது இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த பதிவை நீ கேட்டுவிட்டால் நாளை விடியல் என்பது நிச்சயம் உனக்கான வெற்றி விடியலாக இருக்கும். நீ எதிர்பார்த்த பெருமகிழ்ச்சி உன் வாழ்வில் வரவழைப்பதற்காக தான், உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். அன்பு என்பது கருணையிலிருந்து வருவதுதானே. நீ எல்லோர் மீதும் அன்போடும் கருணையோடும் பாசத்தோடும் நடந்து கொள்கிறாய், என் மீது பக்தியும் செலுத்துகிறாய். அப்படி இருக்கும்போது எந்த தவறான விஷயமும் உன் வாழ்வில் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அல்லவா? அன்பும் மரியாதையும் தானாகத்தான் வர வேண்டும். அதை யாரிடமும் எதிர்பார்த்தோ அல்லது அவர்களிடம் வேண்டி கேட்டோ பெற முடியாதல்லவா? எல்லாரும் உன்னை மதித்து மரியாதை செலுத்த வேண்டுமானால் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செய். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. சிறியவர்களாகவே இருந்தாலும் கூட போவா என்று சொல்லாமல் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து பேசி பழகு. அது உனக்கான மரியாதையை அதிகப்படுத்தும் என் செல்லமே. மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தும் போது நீ ஏன் வேதனைப்படுகிறாய்? அடுத்தவர்கள் 1000 சொல்லட்டும், உனக்குள் நீ மதிப்பும் மரியாதையும் மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் வைத்திருக்கிறாய் தானே. அப்படி இருக்கும்போது யாரால் உன்னை என்ன செய்துவிட முடியும்? அடிவாங்கும் கற்கள் தானே அழகான சிற்பங்களாக மாறும். மூளையில் விழுந்து கிடக்கும் கற்கள் காலாகாலத்திற்கும் கற்களாகவே கிடந்து அழிந்து போகும். என் அன்பு பிள்ளையே, உன்னை ஒளிகொண்டு செதுக்கி அழகான சிற்பமாக மாற்றுவதற்காக தான் நான் வருத்தங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு கொடுக்கிறேன். கூடிய விரைவில் அழகான சிற்பம் போல உன் வாழ்க்கை அற்புதமாய் மாறும். முதலில் தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்போது எதை வாங்க வேண்டும், எதில் கவனம் செலுத்த வேண்டும், எதை முதலில் செய்ய வேண்டும் என சிந்தனை செய்து செய்யப்பார். அதை விட்டுவிட்டு தேவைக்கு மேலான ஆசைகளுக்கும் பார்ப்பதையெல்லாம் வாங்குவதற்கும் அடைவதற்கும் நீ முக்கியத்துவம் கொடுத்தால் அடுத்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி இல்லாமலே போய்விடும் அல்லவா? முதலில் எது அவசியமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான வேலைகளை செய்யப்பார். உன்னை எதிர்ப்பதற்கு நிறைய எதிரிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் தான். ஆனால் எதிர்க்க எவருமே இல்லை எனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாமல் அல்லவா போய்விடும்? எதிரி இருப்பதும் துரோகி இருப்பதும் எல்லாமே ஒரு வகையில் நன்மைக்குதான். எதிரியை எதிரில் வைத்து கொண்டு அவன் கண்ணெதிரேயே சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது தானே. துரோகியை தூரமாய் வைத்துக்கொள், ஆனாலும் உன் கண்ணானது அவர்கள் மீதும் இருக்கட்டும். யார் எப்போது எதை செய்வார், எப்படி மாறுவார், எப்போது உன் கால்களை தள்ளிவிடுவார் என்று சொல்லவே முடியாதல்லவா? எப்போதும் எல்லாரிடமும் கவனமாய் நடந்து கொள். செய்யக்கூடிய செயல்களை யோசித்து நிதானமாய் செய்யப்பார். அன்பிற்காக ஏங்கக்கூடிய உனது இதயத்தில் ஒருபோதும் சுயநலம் கிடையாது. நீ எல்லாரையும் நல்ல விதமாக தான் பார்க்கிறாய், எல்லாருக்கும் நல்லது செய்யத்தான் யோசிக்கிறாய். அப்படிப்பட்ட நீ இந்த தெய்வத்தை தேடி வர அவசியமில்லை என் செல்லமே. நானே உன்னை பின்தொடர்ந்து தேடி வருவேன். நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையும் எதிர்பார்த்த விஷயங்களையும் நிச்சயமாய் உனக்கு செய்து முடிப்பேன். நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியும் அன்பும் மீண்டும் மரியாதையாக உனக்கே திரும்ப கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீ எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஏழையருக்கும் செய்த உதவி என்பது உனக்கான நன்மையாக மாறப்போகிறது என் செல்லமே. எதை செய்தாலும் மிகுந்த கவனத்தோடு தேவைக்கு ஏற்ப செய்ய துவங்கு. இன்றைய உனது தேவை என்பது நாளை தேவை இல்லாததாக கூட மாற வாய்ப்பிருக்கிறது. எது அவசியமோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் சரியாய் யோசித்து செய்யப்பார். இப்போது உனக்கு என்ன அவசியமோ, உன்னுடைய தேவையும் ஆசையும் விருப்பமும் எதுவாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் உனக்காக உன் வராகியம்மா நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன்.
இனிமேல் உன் வாழ்வில் தேவை என்பதே இல்லாத அளவிற்கு நீ மனதில் யோசிக்கும் போதே உனக்கான காரியங்களை மிகச் சிறப்பாய் நடத்தி முடித்து விடுவேன் என் செல்லமே. இத்தனை நாட்களாய் எந்த நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என ஆசையாய் காத்திருந்தாயோ அதன்படியே உனக்கானதை நடத்தி கொடுத்து பெருமகிழ்ச்சியும் உன் வாழ்வில் உண்டாகும்படி செய்ய போகிறேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சில சமயங்களில் நல்லவர்களை கெட்டவர்களாக்கும், கெட்டவர்களை உத்தமர்களாய் உன் கண்களில் காட்டும். ஆனாலும் உண்மையை புரிந்து கொள்ள நீ தயாராகத்தான் இருக்க வேண்டும். எப்போது யார் யார் எப்படி மாறுவார்கள் என்கிற மாயையெல்லாம் புரிந்து நடந்து கொள்ளின் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு சிரமத்தையும் கஷ்டங்களையும் மீண்டும் மீண்டும் கொடுத்தாலும் கூட இந்த வராகியம்மா என்னை நீ நம்பினால் போதும். நானே உன்னை காப்பாற்றி சிரமத்தையும் பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கான வழிகளையும் உன் கண்களில் காட்டுவேன். மற்றவர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், உனக்கு கெடுதல் செய்திருக்கலாம், உன்னை தப்பும் தவறுமாய் பேசி அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீ யாரையும் பழிவாங்க நினைக்காதே என் செல்லமே. உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு கெடுதல் செய்தவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் அதற்கு உண்டான கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள். அதுவும் இப்போது நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறிவிட்டதால் அது எல்லாமே உன் கண் முன்னால் நிகழத்தான் போகிறது. திமிருக்கு பின்னால் இருப்பது கோபம், கோபத்திற்கு பின்னால் இருப்பது ஏமாற்றம், ஏமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அன்புதானே. அப்படிதான் நீ மற்றவர்கள் மீது வைத்த அன்பை எல்லாரும் சுலபமாக அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னை ஏமாற்றி உன்னுடைய கோபத்தையும் தூண்டிவிட்டார்கள். ஆனால் இனிமேல் அப்படி ஒரு தவறு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. இனிமேல் எல்லா மனிதர்களையும் நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் உனக்கான நல்லது கெட்டதுகளை உணரச் செய்ய வேண்டும் என்றுதான் உன் வாழ்வில் சில கஷ்டங்களை நான் உருவாக்கினேன். கஷ்டங்கள் வரும்போதுதானே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். குத்திய பிறகு இனிமேல் நான் கவனமாக செல்ல வேண்டும் என மனம் நினைக்கவே கூடாது. காலில் முள் குத்துவதற்கு முன்பாகவே எந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை பார்த்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் தானே. அப்படிதான் வாழ்க்கையும். நான் கஷ்டப்பட்ட பிறகு தோற்ற பிறகு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வேன் என யோசிக்காமல் உன் வாழ்வை பார்த்து எல்லா விஷயங்களையும் செய்யப்பார். உனக்கு தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் இனிதாய் நடத்தி வைத்து பக்குவப்பட்ட உன் மனதை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்ற நான் தயாராகிவிட்டேன். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் நீ ஏன் எல்லாரிடமும் அன்பை எதிர்பார்க்கிறாய்? நீ எல்லாருக்கும் உண்மையாக இருக்கலாம், எல்லாரிடமும் உண்மையான அன்பை கொடுக்கலாம். ஆனால் அதே அன்பை மற்றவர்களிடமிருந்து நீ அவ்வளவு சுலபமாக பெற்றுவிட முடியாது என் செல்லமே. அதனால்தான் யார் மீதும் அதிகம் அன்பு வைத்து ஏமாறாதே. கடைசியில் அதுவே உன்னை வீழ்த்திவிடும். அதற்காக நீ அன்பில்லாத மனிதனாகவும் வாழ வேண்டாம். வாழ்க்கை உனக்கு நரகமாய் மாறிவிடும். அதனால் அளவோடு எல்லாரிடத்திலும் உரிய இடத்தில் அன்பு கொள். உன் வாழ்க்கை செழிக்கும் என நான் சொன்னேன். நிச்சயமாய் நான் சொல்வதை நீ பின்பற்றுவாய் என்பது எனக்கு தெரியும். உன் நிலையை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்களை எல்லாம் இப்போது கைத்தட்டி பாராட்டும்படி வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக உன் விருப்பப்படி மட்டும்தான் உன் வாழ்வில் நடக்கும். அதற்கான ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணை இருக்கும்.